Daily. Taste the Daily. இந்த மிரட்டற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் இதை விடுறதா இல்ல. நானும் இந்த குடும்பத்துல பிறந்தவதான். எனக்கு இந்த பணத்துல உரிமை இருக்கு. எனக்கு வர வேண்டியது வரலனா நான் எந்த எல்லைக்கும் போவே சொல்லிட்டேன். பாரு, இதே மாதிரி எங்க கிட்ட நீ மல்லு கட்டிட்டு இருந்த, நாளைக்கே உனக்கு கல்யாணம்னா ஒண்ணுமே செய்ய மாட்டேன் பாத்துக்க. எனக்கு எதுவும் செய்யலனா அது உங்களுக்கு தான் அசிங்கம். ஏன்னா எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உங்க கடமை. அப்படி நீங்க செய்யலனா கடைசி வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்காம இதே வீட்ல தான் இருப்பேன். இருந்துங்கம்மா, தாராளமா இதே வீட்ல இருந்துக்கோ. எங்களுக்கு செய்முறை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. இது சரி வராது. நம்ம ஆயுதத்தை இறக்கிற வேண்டியதான். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்ப எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப உங்க எல்லாருக்கும் இந்த பணம் தான் முக்கியம் இல்ல? இந்த பணத்தினால தானே எல்லா பிரச்சனையும். சரி, அப்ப ஒண்ணு செய்யலாம். நாளையில இருந்து மளிகை கடையை நீங்களே யாராவது எடுத்து நடத்துங்க. இந்த வீட்டோட வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் நீங்களே பாருங்க. நான் இனிமேல எதுலயும் தலையிட மாட்டேன் சொல்லிட்டேன். நீங்க இப்படி சண்டை போடணுங்கிறதுக்காகவா நான் இவ்வளவு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கேன்? ஐயோ, என்னங்க உங்க தம்பி திடீர்னு டென்ஷன் ஆயிட்டாரு. கடையை பாத்துக்கிறதெல்லாம் சாதாரண வேலை கிடையாது. நம்மளாலலாம் அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு வேலை பார்க்க முடியாது. ஒழுங்கா உங்க தம்பியை சமாதானப்படுத்துங்க. டேய் தர்மா, நீ எதுக்குடா கோச்சுக்கிற? எனக்கு உன் மேலலாம் எந்த வருத்தமும் கிடையாது. இவதான் தேவையில்லாம பேசி டென்ஷன் பண்ணிட்டா. ஆமா தர்மா, எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல 5 பங்கு 6 பங்குன்னு சொல்லிட்டு இருந்தா கோவம் வராதா? நீயும் பாத்துட்டு தானே இருக்க. அண்ணே, நீ இவங்கள மாதிரி எல்லாம் அல்ல. உனக்கு கண்டிப்பா நான் கேக்குறது கரெக்ட் தானே புரியும். நீ இவங்க கிட்ட சொல்லுன. என்னன்னு? அது சரி, நீதான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னா தர்மாவையும் இதுல இழுக்க பாக்குறியா? இத பாருங்கடா, இது எனக்கு வந்த பணம். இத என்ன பண்ணணும்னு நானும் உங்க அம்மாவும் பேசி முடிவு பண்ணிக்கிறோம். அது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க. இப்ப போங்க. என்னடா அப்படியே நிக்கிறீங்க? அப்பா தான் சொல்றாருல, கேட்க மாட்டீங்களா? என்ன இப்போ எங்க கூடயே சண்டை போடணுமா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்க. அம்மா, இவங்க 2 பேருக்கு நீ சொன்னது காதுல விழுகலன்னு நினைக்கிறேன். என்னடி நிக்கிற? போ. எல்லாம் சொதப்பிடுச்சு. அண்ணே, ஒரு வழியா அந்த காவிரி அக்கா கடனை கொடுத்துட்டாங்க. அந்த கடனை வாங்குறதுக்குள்ள போதும் ஆகி போச்சுனே. இந்தானே. என்ன இந்தானே? என்னண்ணே இன்னுமா வீட்டுல நடந்ததை யோசிச்சுட்டு இருக்க? என்ன விடுன, அத பிரச்சனை முடிஞ்சிச்சுல. இல்லடா, இந்த பிரச்சனை இன்னும் முடியல. பிரச்சனை முடியலையா? என்னென்ன சொல்ற? தள்ளி தாண்டா போயிருக்கு. என்னைக்கா இருந்தாலும் இது வெடிக்கதான் செய்யும். அது வெடிக்கும் போது பாத்துக்கலானே. நீ முதல்ல மூஞ்சி அப்படி வச்சுக்காத, பார்க்கவே கஷ்டமா இருக்கு. வேற என்னடா பண்ண சொல்றேன்? என்ன கேவலம் பணத்துக்காக குடும்பத்துக்குள்ள சண்டை வரக்கூடாதுலடா. அண்ணே, நீ ஒருத்தன் தான் பணத்தை கேவலமாவும் பாசத்தை பெருசாவும் நினைச்சிட்டு இருக்க. ஆனா இந்த உலகமே பணத்துக்கு பின்னாடி தானே ஓடிட்டு இருக்கு. டேய், தேவைக்கு தாண்டா பணம். பணம் மட்டுமே தேவையில்லை. வாஸ்தவம் தானே. ஆனா யாருக்கு இங்க இது புரியுது? ஏன்னா இந்த காலத்திலயும் குடும்பம் ஒன்னா இருக்கும்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அவங்க தேவைக்காக தான் ஒன்னா இருக்கணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. டேய், உன்னை கொஞ்சம் விட்டா போதுமே உடனே அண்ணன்களை குறை சொல்ல வந்துருவியே நீயே. அதான பார்த்தேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ மாறவே மாட்டல்ல. எல்லாம் உன் தலையெழுத்து. என்னத்த பண்றது? கடைய சாத்தனும் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை. ஆமா, இல்லன்னா உங்க அண்ணனுங்க கடை எடுத்துட்டு போயிடுவானுங்க. டேய், எதுவா இருந்தாலும் காதுல விழுகிற மாதிரி பேசுறா. உனக்குள்ளேயே பேசிக்காத. ஆமா, பேசினா மட்டும் நீ என்ன கேட்க வைப்பற? சும்மா பேசாம இருந்த.
ஏண்ணே என்னண்ணே நீ இந்த கொலுசு அந்த அக்காயிட்ட கொடுக்கலையா? அது சரி, இன்னைக்கு வெள்ளி விக்கிற வேலைக்கு இதை வித்து 2 மூட்டை அடிச்சு வாங்கி போடலாம்னு சொல்லி நீ நினைக்கிற அதானே? டேய், இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அடிக்கிற அடியில நீ 4 நாளைக்கு மௌன விரதம் தான் இருக்க போற பாரு. டோனி இவிட்டு பேசுறது ஸ்டைல போட்டு பத்தி இதுக்கு பேசவே மாட்டோம். அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். அக்கா தூங்கிட்டியா? இல்ல. ஏய், நான் என் அக்கா கிட்ட தனியா பேசணும். நீ போய் கொஞ்ச நேரம் வெளியே இருப்போ. இந்த நேரத்துல வந்து பேசுற அளவுக்கு அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? இங்க பாருக்கா, இந்த வீட்ல ஆம்பளைங்க எல்லாரும் ஒன்னா இருக்காங்கல்ல, நீ மட்டும் ஏங்கா எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிற? என்ன பார்வதி, இன்னும் தூங்கலையா நீ? ஏன் வெளியே நின்னுட்டு இருக்க? துளசி அன்னைக்கிட்ட மீனாட்சி ஏதோ தனியா பேசணும்னு சொன்னா, அதான் நான் வெளியே வந்துட்டேன். ஆமா, அப்படியே இந்த மதுரை மீனாட்சி பெரிய சிதம்பரம் ரகசியம் பேச போறா. ரகசியமா பெரிய ரகசியம் பேசுறாளாம். ஆமா, நீ சாப்பிட்டியா? பார்வதி, உன்னை சாப்பிட்டியான்னு தானே கேட்டேன், சமைச்சு கொடு நான் கேட்டேன். ஏன் இதுக்கே பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? இல்ல மாமா, இந்த வார்த்தைலாம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் காதுல கேக்குது. அதுவும் நீங்க மட்டும்தான் அடிக்கடி அக்கறையா என்கிட்ட பேசுறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சரி, நான் உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். கண்ணை மூடி கையை நீட்டு. என்ன மாமா? கண்ணை மூடி கையை நீட்டுன்னு சொல்றேன்ல. மாமா, இது எப்படி? உன் கொலுசேதான். நீ முதல்ல பலூனை துரத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ 10 கிலோ மைதா மாவு என் மேல கொட்டுச்சுல, அன்னைக்கு கலண்டு விழுந்ததுதான். என்ன, அன்னைக்கு ரேட்டுக்கு 1 கிலோ மைதா மாவா 67 ரூபான்னு வச்சாலும் 10 கிலோ 670 ரூபா வேஸ்டா போச்சு. என்ன பண்றது? பார்வதி, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். எது கண் கலங்குற? அந்த 670 ரூபாலாம் உன்ட்ட நான் கேட்க மாட்டேன். அதில்ல மாமா, இது என் அம்மாவோட கொலுசு. அவங்க ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது இது ஒண்ணு மட்டும்தான். இது காணாம போனதுல இருந்து நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நமக்குள்ள எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? மாமா, நான் உடனே போய் இன்னொரு கொலுசையும் எடுத்து போட்டுட்டு வரேன். அப்பதான் என் அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். யோசிச்சு பார்க்க மாட்டியா? எப்பவுமே இந்த மாதிரி அமைதியா. அறிவில்ல, உன்னை வெளியே தானே இருக்க சொன்ன. கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம நீ பாட்டுக்கு உள்ள வர. ஐயோ சாரி மீனாட்சி, நான் மறந்துட்டேன். வேற ஏதோ ஒரு ஞாபகத்துலதான். ஏச்சே வாய் மூடு. படிச்சவ தானே நீ. 1 தடவை சொன்னா உனக்கு புரிஞ்சுக்க தெரியாது. மீனாட்சி தப்புதான். நான் மறந்துட்டேன். வேற ஏதோ ஒரு ஞாபகத்துலதான். ஏச்சே வாய் மூடு. படிச்சவ தானே நீ. 1 தடவை சொன்னா உனக்கு புரிஞ்சுக்க தெரியாது. மீனாட்சி தப்புதான்.
நான் வேற ஒரு எமோஷன்ல டக்குன்னு உள்ள வந்துட்டேன். இந்த ஆக்டிங் எல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. நீ எதுக்கு இப்ப இங்க வந்தனே எனக்கு நல்லாவே தெரியும். நீ தெரியாமலாம் ஒண்ணும் வரல. நாங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். மீனாட்சி, என்ன இது பேச்சு? வீட்டுக்கு வந்த பொண்ணு கிட்ட இப்படிதான் பேசுவியா? அக்கா, நீ என்னக்கா இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இவ என்ன நமக்கு சொந்தமா இல்ல பந்தமா? மீனாட்சி, என்ன இது? வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? நீ முதல்ல ஒரு ரூமுக்கு போ. உன்கிட்ட தான் சொல்றேன், ஒரு ரூமுக்கு போ. முதல்ல இவளை இங்க இருந்து ஹாஸ்டலுக்கு துரத்தணும். நீ எதுவும் மனசுல வச்சுக்காதமா. அவ பேச்சே இப்படிதான். எங்க வீட்ல அவ மட்டும் ஒரு தினுசாதான் இருப்பா. ஆமாம் பார்வதி, என் அக்கா சொல்றது கரெக்டு தான். நாமெல்லாம் பிறக்கும்போது அழுதுகிட்டே பிறந்தோம்ல, ஆனா இவ பிறக்கும்போது மட்டும் கத்திக்கிட்டே பிறந்தாலாம். ஆஸ்பத்திரியில எல்லாரும் அலாரம் தான் அடிச்சிருச்சோன்னு பதறி அடிச்சு வந்து பார்த்ததா எங்க அம்மா எங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. இங்க பாரு, அவ பேசினது எதையும் நீ மண்டையில ஏத்திக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. ரெண்டே முளம் மல்லிகைப்பூ வச்சதும் எப்படி இவ்ளோ அழக கூடுது? முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா இதெல்லாம் வச்சுக்கோங்க. நைட்டு இங்கதான் இருப்பீங்களா இல்ல பாதி ராத்திரியில எந்திரிச்சு போயிருவீங்களா? விடியற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். போதுமா? நிஜமாவா? சத்தியமா, உன் மேல சத்தியமா. ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபாரின் போறான், அவனை போய் ஃபிளைட் ஏத்திட்டு காலையில தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப கட்டி பிடிக்கலாமா? இருங்க, இன்னும் என்னடி? இன்னைக்கு கோவில்ல வச்சு ஒரு பொண்ணை காட்டுனீங்களே, அவ பேரு கூட யாரு? குமரேசன் மாமா பொண்ணுன்னு சொன்னனே அவளா? அவளேதான். நானும் அம்மாவும் உங்க பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்தணும்னு பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போத்துல இருந்தே மனசு ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல லதா, அவ அதை கேட்டிருந்தா உங்ககிட்டயோ எங்கிட்டயோ அதை காட்டியிருப்பா. ஆனா உன்னை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கிட்டையும் அதை பத்தி பேசவே இல்லையே. அப்பனா இன்னும் டேஞ்சருங்க. அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கும். அதனாலதான் அத பத்தி யார்கிட்டயும் சொல்லாம இருக்கா. ஒருவேளை நேரம் வரும்போது சொல்லலான்னு வெயிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு அப்படி தோணல. யாரையுமே கண்மூடித்தனமா நம்பாதீங்க. நாளைக்கு அதுதான் பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும். எனக்கு என்னமோ அவளுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்குமோன்னு சந்தேகமாவே இருக்குங்க. முதல்ல அவளை வீட்டை விட்டு அனுப்புங்க. இல்லனா நான் இத டெய்லி யோசிச்சு யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாம நீங்க உங்க பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்புற வரைக்கும் என்ன பத்தி உங்க வீட்ல தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா எனக்காக தான் நீங்க உங்க பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்றீங்கன்னு எல்லாரும் நினைச்சிருவாங்க. அப்புறம் யாரும் டைவர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம நல்லதுக்காக தாங்க சொல்றேன். அந்த பொண்ணை உங்க வீட்ல வச்சுக்காதீங்க. சீக்கிரமே வீட்டை விட்டு அனுப்புற வேலையை பாருங்க. அவ அங்க இருக்கிறது என்னைக்கா இருந்தாலுமே நமக்கு ரிஸ்க் தாங்க. கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் பிரியவே கூடாது. நமக்குள்ள பிரிவு வரதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க தான் காரணமா இருப்பாங்க. அதனால தாங்க சொல்றேன், சீக்கிரமா அவளை உங்க வீட்டை விட்டு துரத்திடுங்க. நாளைக்கு நீங்க நானு நம்ம குழந்தைங்கன்னு சந்தோஷமா இருக்கணும்னா இந்த மாதிரி ஆளுங்களை பக்கத்துல வச்சுக்கவே கூடாதுங்க. அப்படிங்கிற நாளைக்கு அவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்துடுறேன். இதுக்குதான் நான் உங்க மேல பைத்தியமா இருக்கேன். நான் சொன்ன உடனே நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே. ஹாஸ்டல் வேணும்னா சொல்லுங்க. என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச 2-3 ஹாஸ்டல் இருக்கு. அங்க எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க.
சரிம்மா சரி. அம்மா 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 இந்தாடா. அம்மா காலையில உன் முகத்தை இப்படி பாக்குறப்ப அப்படியே காஞ்சி காமாட்சியை பார்த்த மாதிரியே இருக்குமா. எங்கடா இன்னும் அந்த பார்வதியை காணோம்? அது தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேம்மா. தூங்குறாளா? ஆமா. ஏடா இவ்வளவு நேரமாவா தூங்குவா? நமக்கு என்ன தெரியும், அவங்க வீட்டுல அப்படி தூங்குவா போல. பார்வதி, ஐயோ இப்படி அனலா கொதிக்குது. பார்வதி, பார்வதி, இங்க பாரு, எந்திரிமா. அத்தை, எந்திரி. அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சு? என்னடா உடம்புல இப்படி காய்ச்சல் அடிக்குது? அது ஒண்ணும் இல்ல, லேசா காய்ச்சல் அடிக்குது, அவ்வளவுதான். என்னடா இப்படி கொதிக்குது லேசாங்கறா? அத்தை ஒண்ணும் இல்ல அத்தை, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் அத்தை. மாத்திரை போடாம எப்படி சரியாகும்? மீனாட்சி, 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 மீனாட்சி. சரியாயிடும் அத்தை. மாத்திரை போட்டா சரியாயிடும். என்னென்ன எதுக்கு இப்ப என் பேரை ஏலம் போட்டுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, பார்வதிக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது, நீ மெடிக்கலுக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துறியா? இங்க பாரு, நம்ம கோபால் அண்ணன் காலையிலேயே கடை திறந்துருப்பாரு, அதனால நீ பார்வதியோட வயசை சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வா. நான் கடைக்கு போய் இவ சாப்பிடுறதுக்கு பண்ணு எடுத்துட்டு வரமா. என்ன பார்த்தா என்ன உங்க எல்லாருக்கும் வேலைக்காரி மாதிரி தெரியுதா? அவளுக்கு காய்ச்சல்னா அவளை போய் மாத்திரை வாங்கி போட சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்ன போய் வாங்க சொல்றீங்க? வாயை உடைச்சு வசமா தேய்ச்சி விட்டுருவேன் பாத்துக்க. ஏடி பேச்சு இது? ஒருத்திக்கு உடம்பு முடியாம இருக்கும்போது இப்படிதான் பேசுவாங்களா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வர வர உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா தான் போய்கிட்டு இருக்க. என்ன நீ எது செஞ்சாலும் பொம்பளை பிள்ளை தானே பேசிட்டு போட்டுன்னு விட்டுருவாங்கன்னு நினைச்சியா? கம்பிய காய வச்சு நாக்க சூட வச்சிருவேன் பாத்துக்க. ஆமா, நீ எதுக்காக இப்ப கோவப்படுற? அது மீனாட்சி சொல்ற விதத்துல சொன்னா போயிட்டு வருவாமா. மீனாட்சி, நம்மள நம்பி வந்தவங்கள நம்ம நல்லா பாத்துக்கிட்டாதான் நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள நல்லா பாத்துப்பான். போமா, போய் மாத்திரை வாங்கிட்டு வரியா? என்னையே வேலை வாங்க வைக்கிறியா? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். மா, எனக்கு தெரிஞ்சு புது இடம், தண்ணி சேராம தான் காய்ச்சல் வந்திருக்கும். நான் போய் இந்த துணியை துவைச்சு போட்டு வரேன். அவ சொல்றதும் சரிதான். நான் போய் கஷாயம் போடுறேன், மீனாட்சி மாத்திரை வாங்கிட்டு வரட்டும். என்ன அத சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிமா, சரியாயிடும். சரிம்மா, நான் போய் கடையை திறந்துட்டு 2 பண்ணு எடுத்துட்டு வரேன் சாப்பிடுறதுக்கு. சரிம்மா, நான் போய் கஷாயம் ரெடி பண்றேன். மாமா, காஃபி இந்தாங்க. அண்ணி, அப்பா நைட்டு கணக்கு பார்த்துட்டு அந்த நோட்டை எங்கப்பா வச்சிருக்கீங்க? ஐயோ, நானும் கணக்கு முடிக்கலடா, உள்ளதான் வச்சிருக்கேன், அப்புறம் எடுத்து காஃபி கொடுக்குறேன். எடுத்துக்கோங்க. சரிப்பா. தர்மா, இவ எங்கடா? இன்னும் ஆளையே காணோம். மாத்திரை தானே வாங்க போனா? மெடிக்கல் திறக்க கொஞ்சம் லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், வந்துருவாமா. இதோ வரா பாரு. இதோ வந்துட்டா. இந்தா புடி. ஏண்டி, இங்க இருக்கிற மெடிக்கலுக்கு போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? மெடிக்கல் பக்கத்துல இருக்குன்னா உனக்காக 24 மணி நேரமும் திறந்து வச்சுட்டா இருப்பாங்க. எப்ப ஓபன் பண்றாங்களோ அப்பதான் வாங்கிட்டு வர முடியும். இந்த வாய்க்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. இரு, ஒரு நாள் அப்படியே வச்சு தச்சறேன். பார்வதி, பார்வதி, இதோ வரேன். இந்தாம்மா, மாத்திரை போட்டுக்கோ. வெறும் வயித்துல போடக்கூடாது. இந்த காஃபியை 2 வாய் குடிச்சிட்டு அப்புறம் போட்டுக்கோ. இந்தாம்மா, இந்த மாத்திரை போட்டுக்கோ. குடு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு பார்வதி. சரியா போகலனா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துருவோம். இதுலயே சரியாயிடும். முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. மீனாட்சி, ஏய்
வா ரேவதி. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா என்னம்மா கொஞ்ச நாள் ஆளையே காணோம். பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போறாங்க. நான் தான் கூட இருந்து பாத்துக்கிறேன். அதான் முன்னாடி மாதிரி வர முடியல. அம்மா, புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். இவங்க தானே அது? ஆமா இவதான், பேரு பார்வதி. ஏண்டி நீ என்ன பார்க்க வந்தியா இல்ல எங்க அம்மாவை பார்க்க வந்தியா? வந்ததுல இருந்து அவங்க கிட்டயே பேசிட்டு இருக்க. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் உங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு போக தான் வந்திருக்கேன். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயமா? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன முறை வேணும், எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா இவங்க உங்க வீட்டுல இருக்கிறத வச்சு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்கம்மா. யாரு என்ன பேசிக்கிறாங்க? அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு விவரமா சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குமா. ஆனா இங்க கல்யாணம் ஆகாத 2 பசங்க இருக்கிற வீட்ல புதுசா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு எல்லாரும் ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, ராஜதுரம் அம்மாக்கு வேற குழந்தை இல்லையா, அதனால இந்த பொண்ணை வச்சு ரொம்ப மட்டமா பேசுறாங்கம்மா. எவடி அப்படி சொன்னது? இவ குமரேச அண்ணனோட பொண்ணு. நாங்க இவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுனால யாருக்கு வலிக்குது? ட்ராக் மாறுதே. ஐயோ அம்மா, நான் வெளியே பேசிக்கிட்டதை தாம்மா சொன்னேன். நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? பின்ன கோபப்படாம என்ன பண்ண சொல்ற? எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. நாங்க அதை கேட்டுட்டு அமைதியா இருக்கணுமா? எவன் பேசுறான்னு மட்டும் சொல்லு. இன்னைக்கு அவங்களை 2ல 1 பாக்குறேன். Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily.